தாராளமாக நல்கு ஊற்றாய் விளங்குபவரும் எமது பெரியக்கோடை பங்கின் பாதுகாவலியுமான லூர்து அன்னையின் 67வது வருடாந்த திருவிழாவிலே பெருமகிழ்வுடன் ஒன்று கூடியுள்ளோம். இன்றைய பெருவிழா திருப்பலியினை ஒப்புக்கொடுக்க வருகை தந்துள்ள மட்டக்களப்பு மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளாரையும் இவருடன் இணைந்து திருப்பலியினை சிறப்பிக்க வந்துள்ள அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறை மக்கள் அனைவரையும் நெஞ்சம் நிறைய மகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்கள் வேறு பெற்றவர்கள் என வாழ்த்தி நிற்கின்றன. அத்தோடு கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கினை மென்மேலும் வளர்ப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றன. இன்று வரை தன்னை நாடி வரும் இறை மக்களுக்கு உடல் உல ஆன்ம நலன்களை தாராளமாக வாரி வழங்கி கொண்டே இருக்கின்ற மேன்மை மிக்க அன்னையின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் அன்னையிடம் மிளிர்ந்து பண்புகளை நம்பிக்கை, அன்பு, கனிவு, தியாகம், துணிவு போன்ற பண்புகளை கடைபிடிக்க முன்வருவோம். யுபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் பிரதிபலிப்பினை வாழ்வில் வெளிப்படுத்துகின்ற அன்னையின் அன்பு பிள்ளைகளாவோம் என்ற உறுதியோடு இத்திருநாள் திருப்பலியில் இணைவோம். இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். Say
வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசனை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஜூபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் பயணிகளாக நாம் பயணிக்க தொடங்கியுள்ள பொழுது நம்மோடு உடன் பயணிக்க இருக்கின்றவர் நம் தாய்மரியாள் லூர்து அன்னையாக இன்றைய நாளில் அவரது சன்னிதானத்தில் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இந்த விழாவை கடந்த வருடம் முழுவதும் லூர்து அன்னை ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைத்தனங்களுக்கு அன்னைமரியாள் வழியாக இறைவனுக்கு நன்றி பலியாகவும், அதே வேளையிலே பலதரப்பட்ட வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு வந்திருக்கின்றீர்களாகவே இதை ஒரு வேண்டுதலின் பலியாகவும், அது மட்டுமல்லாமல் லூர்து அன்னை மீது உள்ள அதி உயர் வணக்கத்தை ஓர் இறைவனில் கொண்ட விசுவாசத்தின் நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் கல்வாரி பலியை திருவிழா பலியை கொடுக்க ஆயத்தமாகவும், தடையாக இருப்பவை நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள். மனம் வருந்துவோம், ஆண்டவரிடம் நன்றி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம் எல்லோரையும் முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. Cristo,
என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, பலவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் இறைவனுடைய மாசற்ற அன்னையாகிய லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் அவரது பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுந்திடுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆண்டு நடத்துகின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தன் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாடை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, பிறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால்
கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்குரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு திருத்துதலுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் பெண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொளுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழிவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. மரியாள்
இறைவன் வரைந்த அழகிய ஓவியம், இறைவன் வடித்த அழகான காவியம். லூர்து அன்னைக்குள் பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரங்களே, லூர்து அன்னையின் பரிந்துரையை நாடி இங்கு வந்திருக்கின்ற அன்பார்ந்த இறை மக்களே, அன்னை மரியாளுக்கு எத்தனை திருத்தலங்கள் இருப்பினும் லூர்து அன்னையின் திருத்தலம் மிகவும் சிறப்பானது, பிரசித்தி பெற்றது. 1967 ஆண்டு பிபிசி வர்ணனையாளர் மெல்கம் மேக்பிட்ஸ் என்பவர் அந்த திருத்தலத்திற்கு சென்று ஜீசஸ் ரீகவர்ட் என்னும் தன்னுடைய நூலில் அழகாக அன்னையின் திருத்தலத்தின் மாண்பை பற்றி பின்வருமாறு வர்ணிக்கின்றார். இரவு முழுவதும் நாங்கள் காத்திருந்தோம். அந்த அன்னையின் சுரூபத்துக்கு அண்மையில் சென்று புகைப்படம் எடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இனம், மதம், மொழி தாண்டி பல பேர் அன்னையின் திருத்தலத்துக்கு வந்து போய் கொண்டிருந்தார்கள். பல புதுமைகள் அங்கு அன்றாடம் நடைபெற்றன. புதுமைகள் நடைபெறுவது மாத்திரமா அல்லது பிரச்சனைகள் தீர்வது மாத்திரமா? இல்லை, மாறாக மனமாற்றம் பெற்று அன்னையிடம் ஆசி பெற்று திரும்புவதும் ஒரு புதுமைதானே. சுயநல வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் தாராள உள்ளத்தோடு வீடு திரும்புவதும் ஒரு புதுமைதானே. பாவத்தில் உழன்றவர்கள் புண்ணியத்திற்கு மாறுவதும் ஒரு புதுமைதான் என்று சொல்லி அவர் தன்னுடைய அனுபவத்தை பேசி நிற்க எழுதுகின்றார். பிரியமானவர்களே, பிரான்ஸ் தேசத்தின் லூர்து நகரில் மெசபேல் குகைக்கு அருகே 1858 ஆண்டு பெர்னதத் என்னும் ஏழை குடும்பத்தில் பிறந்த சிறுமிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றார். சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர் விறகு பொறுக்கும் தொழில் செய்தவர் நமக்கு தெரியும். அன்னை மரியாள் தொடர்ச்சியாக அந்த ஆண்டில் பிப்ரவரி 11 தொடக்கம் ஜூன் மாதம் வரைக்கும் 18 தடவைகள் காட்சி கொடுத்த பொழுது 16வது தடவைதான் நீங்கள் யார் என்று கேட்டதற்கு நாமே அமல உற்பவி, ஐ ஆம் தி இமேக்குலேட் கன்செப்ஷன் என்று தன் பெயரை உதிர்கின்றாள் அன்னை மரியாள். அதற்கு முன்பாக இருந்த திருத்தந்தை 9ஆம் தத்திநாதர் அவர்கள் 4 வருடங்களுக்கு முன்பு மரியாள் அமல உற்பவியின் விசுவாச கோட்பாட்டினை திருச்சபை பின்பற்றுமாறு பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அந்த விசுவாச அறிக்கை பிரகடனம் உண்மை, யதார்த்தம், நம்ப வேண்டிய ஒன்று என்று காட்டுவதற்காக அன்னையின் திருக்காட்சி அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரர்களே, லூர்து அன்னையின் திருத்தலம் ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளரின் இனங்களையும் மதங்களையும் மொழிகளையும் தாண்டிய ஒரு இடமாக இன்றும் செயல்படுகின்றது. அங்கு ஒவ்வொரு நாள் நடைபெறுகின்ற அற்புதங்களும் புதுமைகளும் நற்கருணை ஆராதனையும் திருச்செப மாலையும் அந்த புனித நீரூற்றில் மூழ்கி எழுவதும் அதை பருகுவதும் இதன் அடையாளம் லூர்து அன்னை மீது உள்ள நம்பிக்கையின், விசுவாசத்தின், அன்பின் அடையாளம். பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரர்களே, 80க்கு மேற்பட்ட மருத்துவர்களால் நிரூபிக்கப்பட்ட புதுமைகள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன லூர்து திருத்தலத்தில். ஆகவே இப்படிப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற லூர்து அன்னையின் பெயர் கொண்ட பங்காக இது செயல்படுகின்ற பொழுது இன்றைய நாளில் நாம் அனைவரும் அன்னையின் பிள்ளைகளாக, லூர்து அன்னையின் பக்தர்களாக ஒன்று கூடியிருக்கின்றோம்.
அன்னையிடம் செல்ல வேண்டும், சரணாகதி அடைய வேண்டும், மன்றாட வேண்டும், பரிந்துரை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் அன்னையின் ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரங்களே, இன்று இந்த லூர்து அன்னை நாம் இந்த விழாவை கொண்டாடி வீடு செல்கின்ற பொழுது நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? ஒன்று, அன்னை மரியாள் அன்று எதை சொன்னாரோ இன்றும் அதையே நமக்கும் சொல்ல விரும்புகின்றார். இறை வேண்டல் அல்லது ஜெபியுங்கள். நான் என் திருமகனை எப்படி உற்று நோக்கினேனோ பார்க்கின்றேனோ அதே போன்று நீங்களும் என் திருமகனை உற்று நோக்குங்கள், பாருங்கள், அவரோடு பேசுங்கள், அவர் பேசுவதையும் நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி லூர்து அன்னை இன்று நம்மை பார்த்து கேட்கின்றார். பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரங்களே, அன்னை பெர்னதத்திற்கு எப்பொழுதெல்லாம் காட்சி கொடுத்தாரோ அப்பொழுது அவர் கரங்களில் ஏந்தி இருந்தது திருச்செப மாலை. எப்பொழுதெல்லாம் லூர்து அன்னை தன்னுடைய காட்சிகளில் வெளிப்படுத்தினாரோ பரிந்துரையாக கேட்டுக்கொண்டது ஜெபியுங்கள், மன்றாடுங்கள், திருச்செப மாலை ஓதுங்கள் என்று சொல்லி அன்னை மரியாள் பெர்னதத் மூலமாக அன்றும் இன்றும் நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரங்களே, அன்னை மரியாள் இறைவனோடு ஜெபத்தில் இறைவேண்டலில் ஒன்றித்திருந்தார். எப்படி? தன் வாழ்வில் நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கூறப்படுகிறது, மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். இதுதான் அன்னை மரியாள் செய்த இறைவேண்டல் அல்லது ஜெபம். பிரியமானவர்களே, அதே லூர்து அன்னை தன்னுடைய காட்சிகளில் எல்லாம் கேட்டுக்கொண்டது ஜெபியுங்கள். இன்றும் அதைத்தான் நம்மிடம் கேட்டுக்கொள்கின்றார். நீங்கள் பேசுங்கள், என் திருமகன் கேட்பார், அவர் பேச நீங்கள் கேளுங்கள் என்று இன்று நம்மிடம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அத்தோடு அவர் சொல்லுகின்றார், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். கானாவூர் திருமணத்தில் எதை அங்கிருந்து பணித்துரைத்தாரோ அதையே இன்றும் நம்மிடம் சொல்லுகின்றார். என் திருமகன் உங்களிடம் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அதை இன்றைய இறைவார்த்தை நம்மோடு பரிமாறப் போகின்றது. பிரியமானவர்களே, அடுத்து லூர்து அன்னை இன்று நமக்கு தரக்கூடிய நல்ல செய்தி மனமாற்றம், ஒப்புரவு. மனமாற்றம், ஒப்புரவு. 1902 வரலாற்றில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்று. ஒரு பிரபல வைத்தியர், அவர் லியோன்ஸ் நகரத்திலிருந்து லூட்ஸ் நகரத்திற்கு இன்னும் ஒரு துணையோடு நோயாளிகளை கொண்டு போவது வழக்கம். ஆகவே கொண்டு செல்பவர் திடீரென்று வர முடியவில்லை. இந்த வைத்தியர் ஒரு நாஸ்திகர், கடவுள் நம்பிக்கை அற்றவர். ஆகவே ஏதோ கடமைக்காக நோயாளிகளை ட்ரெயினில் கூட்டிக் கொண்டு செல்கின்றார். அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு பெண், மேரி பெலி என்பவர், டிபி காச நோய், அக்யூட் டிபி காச நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரது வயிறு மிக வீங்கி கிட்டத்தட்ட அரைவாசி நினைவு இழந்த நிலைமை. இவர் நினைத்தார் போற வழியில் இவர் இறந்து விடுவார். ஆனால் அங்கு கொண்டு சேர்த்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த அன்னை நீரூற்றில் இவரை மூழ்கி எடுக்க வேண்டும். உடல்நிலை ஒத்துக்கொள்ளாது. என்ன செய்தார்கள்? குவளையில் தண்ணீர் எடுத்து அவர் வயிற்றிலே ஊற்றுகின்றார்கள். வலி, வேதனை அதர்கின்றார். இறுதியாக வீங்கியிருந்த வயிறு அப்படியோ ஃப்ளட்டாகி வற்றி அவர் எழுந்து நடமாட தொடங்குகிறார். இந்த வைத்தியர் இதை பற்றி யாரிடமும் பெரிதாக பேசவில்லை. தான் ஒரு நாஸ்திகர், அதுவும் பிரபல வைத்தியர், ஏதாவது சிக்கல் வரும் என்று சொல்லி அதை மௌனமாக இருந்து விட்டு சென்று விடுகின்றார். 10 ஆண்டுகளுக்கு 2012 மன்னிக்கும் 1912 ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கின்றது.
சிறந்த மருத்துவர் என்று சொல்லி. அந்த வேளையில் அவர் இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்கின்றார். அதாவது அந்த புதுமை நடைபெற்றதையும் அதே வேளையில் தான் இறைவன் மீது நம்பிக்கை கொள்வதாகவும் மனமாற்றம் அடைவதாகவும் அவர் பகிர்ந்து கொள்கின்றார். பிரியமானவர்களே, லூர்து அன்னை நமக்கு தரக்கூடிய செய்தி, மனம் மாறுங்கள், ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்னையிடம் செல்வோர் ஒவ்வொருவரும் பல வேளைகளில் பலதரப்பட்ட கஷ்டங்களோடு, வேதனைகளோடு, துன்பங்களோடு மாத்திரம் செல்வதில்லை, பலதரப்பட்ட பாவ உள்ளத்தோடு, குற்றங்கள் குறைகளோடு செல்லுகின்ற பொழுது அந்த அன்னை தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்வது, நீங்கள் என் பிள்ளைகள், மனம் மாறுங்கள் என்று சொல்லி லூர்து அன்னை அன்று சொன்னதை இன்றும் நமக்கு சொல்லுகின்றார். மனம் மாற்றம் அடைந்த மக்களாக, பிள்ளைகளாக மாற்றம் பெறுங்கள் என்று சொல்லி அன்னை மரியாள் நமக்கும் சொல்லுகின்றார். பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரங்களே, ஜெபியுங்கள் என்று சொன்னவர், மனம் மாறச் சொன்னவர், இன்று நமக்காக தன் மகனிடம் பரிந்து பேசுகின்றார். ரசம் தீர்ந்து விட்டது, மகிழ்ச்சி இல்லை, குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, வறுமை, தோல்வி, சோதனை, பின்னடைவு, துன்பங்கள், இந்த மக்களின் வாழ்வில் ரசம் தீர்ந்துவிட்டது. கானாவூர் நிகழ்வில் நிகழ்ந்ததை அன்னை மரியாள் தன் மகனிடம் சொல்லுகின்றார். மகிழ்ச்சி தீர்ந்துவிட்டது மகனே. இன்றும் அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்துரைத்து கொண்டிருக்கின்றார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரங்களே, அன்னை மரியாளை போன்று நாங்களும் இறைவேண்டல் செய்வோம். அவர் கொடுத்த வல்லமையுள்ள ஆயுதம் திருச்செப மாலை. கரங்களில் ஏந்துவது மாத்திரமல்ல, அதை செபிப்பது அன்னைக்கு நாங்கள் கொடுக்கின்ற அதி உயர் வணக்கம். லூர்து நகரில் அன்னை எடுத்துரைத்ததை போன்று மனமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக மாற்றம் பெறுவோம். இந்த பெர்னதெத் தான் கண்ட காட்சியை அடுத்தவரோடு பகிர்ந்து கொண்ட பொழுது அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள். அன்னை மரியாள் கண்டிப்பாக தோன்றினால் பேரை கேட்க வேண்டும், அடுத்தது அங்குள்ள இடத்திலே ரோஜா பூச்செடி பூத்து மலர வேண்டும். ஆனால் அது சாத்தியப்படாததால் எல்லோரும் பின்வாங்கினார்கள். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையில் நாம் நினைப்பது மாத்திரம்தான் நடைபெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. ஆனால் கடவுள் எவ்வளவு அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை, அருளை, பல வகையான கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கு. நாம் நினைப்பது மாத்திரம்தான் நடைபெற வேண்டும் என்பது எங்கள் எண்ணக்கருவாக பல வேளைகளில் இருக்கின்றது. ஆனால் இறைவன் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக, அதிகமாக, ஆசீர்வாதமாக நமக்கு நிறைய கொடைகளை கொடுத்திருக்கின்றார். அன்று பெர்னதெத் மூலமாக அன்னை மரியாள் பல வகையான ஆசீர்வாதங்களை இந்த மக்களை கொடுத்திருந்தும் அவர்கள் ஒரு கட்டத்தில் நம்ப மறுக்கின்றார்கள். நாம் நம்பிக்கையின் எதிர்நோக்கின் பயணிகள். நம்மோடு, நமக்கு பின்னால், நமக்கு அருகில், நமக்கு முன்னால் உடன் பயணிக்கின்றவர் லூர்து அன்னை அல்லது அன்னை மரியாள். பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரங்களே, இதைத்தான் இன்றைய 3 இறைவார்த்தையும் எடுத்துரைத்தது. நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு இறைவனை நாட வேண்டும். முதலாம் இறைவார்த்தையும் 2ஆம் இறைவார்த்தையும் அழகான பதிலுரை பாடல் பாடப்பட்டது. தாழ்நிலை நின்ற தம் அடிமை கிடைக்க இதோ எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்கின்ற மரியாளின் பாடலை அடியொற்றி இன்றைய திருப்பாடல் நமக்கு சொன்னது. ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டோர் என்றும் கைவிடப்பட மாட்டார், பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியையும் விழாவையும் தொடர்படுத்தி பார்க்கின்ற பொழுது சம வெளிப்பொழிவு, மத்தேயுவில் ஆண்டவர் மலைப்பொழிவு பேசுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே சமவெளி பொழிவு. வாழ்க்கையில், சமுதாயத்தில் எந்தவித ஏற்றத்தாழ்வும், கோணல் மாணலும், கரடு முரடும் அற்ற ஒரு
சீர் செய்த சமுதாயத்திற்கான அழைப்பு தான் இன்றைய நற்செய்தி. இந்த சமவெளிப்பொழிவில் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஏழைகள், பசியாயிருப்போர், அழுவோர், துயருவோர், வெறுக்கப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனென்றால் அவர்கள் கடவுளின் ஆசீர் பெறுவர் என்பாண்டவர்களே. அன்னை மரியாள், லூர்து அன்னை, ஏழையரின் உள்ளத்தோடு, பசியாயிருப்பவர்களோடு, அழுவாரோடு, வெறுக்கப்பட்டவர்களோடு தன்னை இரண்டர கலந்தவர், அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தியவர். அதே அன்னை இன்று நம்மிடம் கேட்பது, உங்கள் சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் பசியோடு, தாகத்தோடு, அழுகையோடு, வறுமையோடு வெறுக்கப்படுகின்றார்களோ, நீங்களும் அவர்களோடு உங்களை அடையாளப்படுத்துங்கள், அவர்களோடு நீங்களும் ஒன்றித்திருங்கள் என்று சொல்லி சமமான சமுதாயத்தை தன் மகன் உருவாக்கினார். நீங்களும் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குமாறு நற்செய்தி மூலமாக ஆண்டவரோடு அன்னை மரியாளும் நம்மோடு பேசுகின்றார். பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரங்களே, லூர்து அன்னையின் சிறப்பு மாண்பு பற்றி ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையில் கண்டிப்பாக நீங்கள் மன்றாடி இருப்பீர்கள், சிந்தித்திருப்பீர்கள், ஜெபித்திருப்பீர்கள். கொடியேற்றம் தொடக்கம் இந்நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நேரம் தவறாமல் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆலயம் நாடி வந்து திருப்பலியில் பங்கேற்று அதன் உச்சக்கட்டமாக இன்று இந்த கல்வாரி பலியில் பங்கேற்கின்றீர்கள். அன்னை ஒருபோதும் தன்னை நாடி தேடி ஓடி வருகின்ற தன் பிள்ளைகளை கைவிட்டதாக வரலாறு இல்லை, சரித்திரம் இல்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு அன்னை மரியாள் தம் பிள்ளைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நேசிக்கின்றார். எனவே லூர்து அன்னை அன்று விடுத்த அதே செய்தியை இன்றும் நமக்கு விடுக்கின்றார். இந்த நம்பிக்கை ஆண்டில் நான் உங்களோடு உடன் பயணிக்கின்றேன் என்று அன்னை மரியாள் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஜெபியுங்கள், மன்றாடுங்கள், இறைவேண்டல் செய்யுங்கள். அந்த இறைவேண்டலில் திருச்செப மாலைக்கும் அதி முக்கியத்துவம் கொடுக்குமாறு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பின்பற்றுவோம். மனம் மாறுங்கள், உங்கள் சிந்தனைகளில், வார்த்தைகளில், செயல்களில் திசை திருப்புங்கள். பாவத்தை நோக்கி போய்கொண்டிருந்தார் என் மகன் பால் உங்கள் திசையை திருப்புங்கள் என்று சொல்லி அன்னை மரியாள் சொல்லுகிறார். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு பெற்றுங்கள். உங்கள் சமுதாயம் சமதளம் நிறைந்த சமுதாயமாக மாற நீங்களும் அப்படிப்பட்ட மக்களோடு உங்களை இரண்டர கலக்கு செய்யுங்கள். இதைவிட எல்லாவற்றும் முக்கியமாக நான் நம்பிக்கையின் அடையாளமாக என் வாழ்வில் திகழ்ந்தேன் என்று அன்னை மரியாள் நமக்கு சொல்லி, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜூபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் நம்பிக்கையின் பிள்ளைகளாக என்னோடு பயணிங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த விழா அந்த பிள்ளைகளே, சகோதரங்களே, அன்னை மரியாள் மீது உள்ள அதி உயர் வணக்கத்தின் நம்பிக்கையின் அடையாளமாக தொடர்ந்து மாற்றுவோம். அதே வேளையில் வரக்கூடிய காலங்களில் அன்னை மரியாளின் ஆசீரும் பரிந்துரையும் இன்றும் என்றும் அவர் நமக்காக பரிந்துரைப்பார். விசுவாசத்தோடு நம்மை அவரிடம் ஒப்படைப்போம், அவரது ஆசீர் பெறுவோம். ஆமீன். உங்களை நம்புகின்றேன், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் வைத்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்றும் கடவுளாக, ஒளியினின்றும் ஒளியாக, உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் முன்னமர்ந்திறங்கினார். தூய ஆவியினால் கனிமடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொன்னிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்களின் வாயிலாக பேசியவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். லோர்து அன்னையின் பாதாரவிந்தம் நாடி வந்திருக்கும் என்பார்ந்த பிள்ளைகளே, சகோதர சகோதரங்களே, இன்றும் நம் அன்னை நமக்காக இறைவனிடம் தம் திருமகனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை லோர்து அன்னை வழியாக இறைவன் பாதங்களில் சமர்ப்பிப்போமாக. பின்வரும் மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் தந்தையே, திரு அவையின் திருப்பணியாளர்கள் தம் முன்மாதிரியான போதனை வாழ்வின் வழியாக இறை மக்களை இறையாட்சியின் பாதையில் அழைத்து செல்ல தேவையான அருள் வரங்களை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, அன்னையின் அவநாள் காலங்களில் உம்மை நாடி வந்த பக்தர்களை நன்மைத்தனங்களால் நிரப்பினீரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். இனி வரும் காலங்களிலும் உம் அன்னையின் பரிந்துரை நாடி வரும் மக்களின் வேண்டுதலுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அரவணைக்கும் தந்தையே, ஏழ்மையும் துன்பமும் எம்மை நிலைகுலையச் செய்யும் போதெல்லாம் அன்னை மரியாவை போல உம் சித்தப்படியே ஆகட்டும் என்று முழு மனதுடன் உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். காக்கும் தெய்வமே இறைவா, எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிராய் வழிநடத்துகின்றீரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் மக்களின் தொழில் முயற்சி, பிள்ளைகளின் கல்வி, ஆரோக்கியம் போன்றவற்றை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்புக்கேற்ப நற்பலன்களை தந்து எம் வாழ்வை வளம் பெற செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விசேட விதமாக நோயுற்று வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ள நம் திரு அவையின் திருத்தந்தை இப்போ பிரான்சிஸ்கா மன்றாடுவோம். 88 வயதிலும் அவர்
மிகவும் வீரியத்தோடு செயற்படுகின்ற ஒரு திருத்தந்தை. எனினும் தற்பொழுது அவர் நோயிற்றாக முழு திருவையும் நம் திருத்தந்தைக்காக ஜெபிக்கும்படி அனைவரும் அழைக்கப்படுகின்றார்கள். அதே வேளையில் என்பார்ந்தவர்களே, லூர்து அன்னையின் திருநாளை நம் திருத்தந்தை புனித 2ஆம் அருளப்பர் நோயாளிகளின் நாளாக ஏற்கனவே பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இன்றைய நாளில் அந்த நாளையும் நாம் நினைவு கூர்ந்து அந்த சமுதாயத்தில் பலதரப்பட்ட உடல் உள ஆன்மீக நோய்களினால் வருத்தங்களினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து அன்னை மரியாள் மூலமாக இறை குணமளித்தலுக்காகவும் ஜெபிப்போமாக. சற்று நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட சொந்த விண்ணப்பங்களை இந்த பீடத்தின் முன்னால் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து கொண்டாடுவோம். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ 10 நாட்களாக இதோ கழிந்த ஆண்டு முழுவதுமாக லூர்து அன்னையே உடைய வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லி இதோ விழா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த இறுதி நாளிலே இதோ இந்த வேளையிலே எங்களுக்காக தலைமை தாங்கி நல்ல ஒரு மறையுரை ஆற்றிய எம்முடைய மறை மாவட்ட குருகுல முதல்வர் ஜார்ஜ் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் பணியாற்றுகின்ற தளங்களிலும் மறை மாவட்டத்தை வழிநடத்த அவருக்கு கொடுத்திருக்கின்ற ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ இந்த நாள் நல்ல ஒரு மறையுரையை இறைவேண்டல் செய்ய வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு லூர்து அன்னையின் வழியாக ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்று தந்தாரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே திருப்பயணிகளாக பங்கு மக்களாக இந்த பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம்
செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நேற்றைய நாளிலே ஆண்டவரே ஆச்சரியமூட்டும் வகையிலே இந்த மாதா பவனியிலே கலந்து கொண்ட வேளையிலே இதோ ஒவ்வொரு மக்களும் இந்த தேர் பவனியிலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு வீடுகளின் முன்பாக அன்னையின் திருவுருவங்களை வைத்து அவர்கள் ஆசீர்வாதம் பெற நின்ற ஒரு பொழுதை என்னுடைய கண் முன்பாக இதோ ஒவ்வொரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் ஒவ்வொரு மக்களும் கலந்து கொண்ட விதத்தை பார்த்தபோது உண்மையிலே நான் பிரமித்து போனேன். எல்லாவற்றை விட மேலாக இந்து சகோதர சகோதரிகள் கூட அவருடைய வீடுகளின் முன்பாக அன்னை மரியாவின் திருவுருவத்தை வைத்து ஆசீர்வாதத்திற்காக நின்றது. இதோ ஒரு மதச்சார்பற்ற ஒரு உறவை இதோ இந்த நேரத்தில் இது காட்டுகிறது. அவ்வாறு உறவோடு நட்போடு அன்போடு பழகக்கூடிய நல்ல ஒரு இதோ பங்கு சமூகத்தை நாங்கள் பெற்றமைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாட்களிலே 10 நாட்களிலும் என்னை பெற்றெடுத்த பெற்றோரை போல என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளைப் போல இதோ இந்த பங்கு மக்கள் கவனித்துக் கொண்டது, அன்போடு உபசரித்தது எல்லாவற்றிற்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த ஒரு பொழுதற்காக நான் உமக்கு கோடான கோடி நன்றி சொல்வேன். தேசம் கடந்து இந்த நாளிலே இங்கே வந்து இந்த 10 நாட்கள் மறையுரை ஆற்றுவதற்காக கொடுத்த ஒரு வாய்ப்பிற்காக நன்றி சொல்கிறேன். இதோ அருள் தந்தை பிரைனர் அவர்களுக்காக, இதோ மட்டக்களப்பு இந்த மறைவட்டத்தின் இதோ வட்டார முதல்வராக இருக்கக்கூடிய தந்தை ஆண்டன் அவர்களுக்காகவும் வேண்டுகிறோம். இந்த பொழுதிலே இங்கே வந்திருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பங்கு குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே எங்களுடைய பங்கு மக்களோடு திருப்பயணிகளாக வந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களின் தேவைகளை நீர் அறிவீராக. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இறைவிடம் அன்றாடுங்கள் என்று தூய பவுலடியார் ஏதோ சொன்னது போல நாங்கள் மகிழ்வோடு இருந்து இறைவாவிடத்தில் கேட்கின்ற ஜெபங்களுக்கு பதில் மொழி தந்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நற்செய்தியிலே ஆண்டவரே, ஏழைகள், துயருவோர், வேதனைப்படுவோர் எல்லோரும் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ ஆண்டவருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள், துன்பப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள், அல்லல் படுபவர்கள், ஏழைகள் என்றுதான் இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. எனவே நாமும் ஆண்டவரின் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்க நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எது வந்தாலும் நம்முடைய பாதத்தில் வைத்து தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னையின் வழியாக இறைவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நான் உனதாக வந்தேன்.
அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்பு கொடுக்கும் இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நினைத்த நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலி பொருட்களோடு உமது மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையினால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். சிறப்பாக பொழுதும் கன்னியான மரியாவின் அதிலும் மேன்மையாக லூர்து அன்னையின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை ஒரே பேரான் திருமகனை கருத்தாங்கி தம் கன்னிமையின் மாட்சி குன்றாமலே நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு கையளித்தார். அவர் வழியாக மாண்பை வானதுதர் வழிபடுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை போற்றுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றினுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையோடு இறைஞ்சி அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம்முடைய சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். புதிய நிலையான உடன்படிக்கும் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எமை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பிள்ளை நாயகம் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலைநாயக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் பெற்றோர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாச பாதுகாவலியுமான தூய லூர்து அன்னை, உடைய கணவரான தூய யோசேப்பு, தூய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இன்று நாம் நம் லூர்து அன்னைக்கு எடுக்கின்ற விழா நன்றியின் விழா, நம்பிக்கையின் விழா, வேண்டுதலின் விழா. அத்தோடு லூர்து அன்னை நமக்கு பரிந்துரைப்பதை போன்று என்றும் ஜெபிப்போம், மனமாற்றம் பெற்ற மக்களாக வாழ்வோம், வரம் கேட்டு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்,
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று எந்தவித கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அதையும் பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை மாத்திரம் கண்ணோக்கி உம் திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திட விருப்பம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய நிலையான அமைதி உங்கள் ஒருவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியினை பயந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளில் இவர்தன் விருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், Christ bring us to everlasting. Amen.
வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயின் லூர்து அன்னையின் திருநாளை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனாலும் அதருளின் நிறைவாய் மாற்றியும் நாம் அனைவரும் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தொய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிர் தூய கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக புனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்தி திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைந்து தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை எங்கும் என்றும் பெறுவீர்களாக. இன்றை பெற்றோடு லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாடக்கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசு ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எங்கும் எடுத்து செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். வாழ்வில் கல்வாரி பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மன்றாடுவோமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியாளை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகைகளை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறுபலன்களை என்றென்றும் அனுபவிக்கும் பக்தர்கள் ஆகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.